கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சிவகார்த்திகேயன் குறுகிய காலத்துல தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டவர் சிவகார்த்திகேயன். எந்த நடிகர் மாதிரியும் இல்லாம தனக்குன்னு ஒரு காமெடி பாணியை வச்சுக்கிட்டு பி சென்டர் சி சென்டர்கள்ல அதிகப்படியான ரசிகர்களை தன்னோட பக்கம் இழுத்திருக்காரு அவரு. அதனால சிட்டி கதைகளை விட கிராமத்து கதைகள்ல நடிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் அந்த படத்தை இயக்குன பொன்ராம் இயக்கத்துல மீண்டும் ரஜினி முருகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை அடுத்து அவரோட நண்பர் ராஜா 24AM ஸ்டுடியோ சார்பில் தயாரிக்க புதுமுக இயக்குனர் பாக்யராஜ் இயக்கும் படத்துல நடிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடிச்சதுல அதிக பட்ஜெட்ல தயாராக இருக்கும் இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க சில முன்னணி ஹீரோயினிகளோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ ஸ்ருதிஹாசன் அந்த படத்துல நடிக்க ஓகே சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இதனால கடந்த சில வாரங்களா நிலவிட்டு வர ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சிவா. அதாவது மதுரை விமான நிலையத்துல சிவகார்த்திகேயன் தாக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு பேட்டியில ஸ்ருதிஹாசனையும் ஹிந்தி நடிகர் அனுத்ன்றவரையும் இணைச்சு ஒரு பதில் சொன்னதாகவும் அதனால டென்ஷனான கமல் ரசிகர்கள் அவரை தாக்குனதாகவும் சொல்லப்பட்டு வரும் நிலையில இப்போ அந்த பிரச்சனைக்கு காரணமான ஸ்ருதிஹாசனை சிவகார்த்திகேயன் படத்துக்கு புக் ஆகி இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்துடும்னு தெரியுது.